ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் அபு அண்ட் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2016ல வெளியான காட் ஆஃப் எஜிப்ட் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே தெரியுற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எகிப்திய கடவுள்கள் பூமிக்கு வந்திருக்காங்க. இங்க இருந்த மக்களோடவே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்குள்ள இருக்க வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரொம்ப உயரமாகவும் ரத்த ஓட்டத்துக்கு பதிலா தங்க இவங்க உடம்புக்குள்ள ஓடும். தனித்தன்மையா இவங்களால உருமாற முடியும். இந்த எகிப்த ஆள்ற 2 சகோதரர்களை பத்தி சொல்றாங்க. அதுல ஒருத்தர் ஒசேரஸ், செழுமையான இடத்தை ஆள்ற கடவுள். இன்னொருத்தர் செட், பாலைவனத்தை ஆட்சி செய்யற கடவுள். ஒசேரிஸோட மகன் ஹோரஸ்க்கு எகிப்தோட மன்னனா அறிவிக்கிற நாளும் வருது. அப்படியே இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ தான் காட்டுறாங்க. இவன் தான் பெத். இவனோட வேலையே திருடுறதுதான். இவன் ஒரு துணியை திருடிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்கறான். நாளைக்கு ஹோரஸ் மன்னரா பதவி ஏற்க போறாருல, அதுக்காக தான். ஹீரோக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனா ஹீரோயினுக்கு ஹோரஸ்னா ரொம்ப பிடிக்கும். அந்த கடவுளோட சிம்பிள செயினாவும் போட்டிருக்கா. அப்படியே இங்க நம்ம ஹோரஸ் தான் காட்டுறாங்க. முடிசூட்டு விழாக்காக ரெடி ஆயிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இன்னொரு கடவுள் வராங்க. இவங்க தான் காதல் தேவதை. இவங்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் இறந்த பிறகு அவங்களுடைய ஆன்மாக்களை பாதாள உலகத்துக்கு கொண்டு போறது. அப்படி ஒரு தடவை பாதாள உலகத்துக்கு போகும்போது அங்கேயே மாட்டிக்கிறாங்க. ஆனா ஹோரஸ் அவங்கள உண்மையா காதலிச்சதுனால 47 நட்சத்திரங்களை அழிச்சு அதை ஒரு காப்பா செஞ்சு பாதாளத்துல இருந்த நம்ம ஹீரோயினுக்கு போட்டு அவங்கள அங்கிருந்து காப்பாத்தி கொண்டு வந்திருக்காரு. இந்த காப்பா அவங்க கையில இல்லைன்னா நரகத்துல இருக்க அந்த ஆத்மாக்கள் திரும்பவும் இவங்கள பாதாளத்துக்கே கூட்டிட்டு போயிடும். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஹோரஸ் முடிசூட்டு விழாவை பார்க்க வந்த மக்கள் கூட்டத்தை காட்டுறாங்க. கடவுள்களுக்கு தன்னால முடிஞ்ச காணிக்கையும் கொடுக்கறாங்க. அங்க வந்த ஒசேரியஸ் அவங்க அப்பா சூரிய கடவுளை பத்தி ஒரு ஸ்பீச் கொடுக்க ஹோரஸ்க்கு கிரீடத்தை எடுத்து மாட்ட போகும்போது நிப்பாட்டுங்கன்னு ஒரு சத்தம். யாரா அது அப்படின்னு பார்த்தா பாலைவனத்தை ஆட்சி செய்யற செத் அங்க வந்திருக்காரு. ஹோரஸ்க்கு ஒரு சங்க கொடுத்து அதை ஊதவும் சொல்றாரு. ஹோரஸ் அதை ஊதுன அடுத்த நொடி செத்தோட மொத்த படையும் அங்க வருது. இத பார்த்த ஒசேரியஸ் என்ன பண்றேன்னு கேட்க, எவ்வளவு நாள் தான் நான் பாலைவனத்தை ஆட்சி செய்யறது, இனி இந்த இடத்த நான் தான் ஆட்சி செய்ய போறேன், என் கூட சண்டைக்கு வான்னு கூப்பிட, நமக்குள்ள என்னடா சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக செத்து கத்தி எடுத்து அவரை குத்திடுறான். ஒசேரியஸ் அங்கேயே இறந்து போயிடுறாரு. செத் அங்க இருக்க மக்களையும் மீதி இருக்க கடவுள்களையும் அடிபணிஞ்சு போக சொல்றான். எல்லாரும் பயந்து செத்துக்கு அடிபணிய அங்க ஒரு நிபந்தனையும் போடுறான். இனி இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போகணும்னா அங்க இருக்க நுழைவாயில்ல இவங்க சேர்த்து வச்சிருந்த நகையை கொடுத்தாதான் உள்ள போறதுக்கு அனுமதிக்கப்படுவாங்க. அப்படியே அங்க இருக்க ஹோரஸையும் சண்டைக்கு கூப்பிடுறான். 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்க, அழகு பார்வை கொண்ட உனக்கு குறி தப்பாதாமே அப்படின்னு கேட்க, அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வந்த ஈட்டிய தடுத்துடுறான். ஹோரஸை விட செத் ரொம்ப பலசாலியா இருக்க தன்னுடைய உருவத்தை உருமாத்தி சண்டை போடுறான். செத்தும் பதிலுக்கு உருமாற ஹோரஸ்க்கு கழுகோட பவர் இருக்கிறதுனால அவரால் பறக்க முடியும். ஆனா செத்தால முடியாது. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட, அப்போ செத் என்ன பண்றானா, அவனுடைய சோல்ஜர்ஸ் கையில இருக்க கிரீடத்தோட வெளிச்சத்தை வச்சு ஹோரஸோட கண்ணை கூச வைக்க, இந்த சமயத்தை பயன்படுத்தி செத்து வின் பண்ணிடுறான். ஹோரஸோட சக்தியான ஈகிள் ஐயா அவன் கிட்ட இருந்து புடுங்கிடுறான். அப்படியே ஹோரஸ கொலை பண்ண போக, அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு காதல் தேவதை சொல்ல, கண்ணு தெரியாத குருடன் இனி என்ன பண்ணிட போறான்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு போயிடுறான். அப்படியே சில மாசங்களுக்கு அப்புறம் செத்த காட்டுறாங்க. அவன் ஒரு கோட்டையை உருவாக்கிட்டு இருக்கான். அந்த கோட்டையை கட்டிட்டு இருக்கிறது ஒரு இன்ஜினியர். அவனுக்கு அடிமையா நம்ம ஹீரோயின வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அப்பப்போ வர நம்ம ஹீரோ நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம்னு சொல்ல, என்னால முடியாது, இங்க இருக்க மக்கள் அடிமையா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, அவங்கள காப்பாத்த ஹோரஸால மட்டும்தான் முடியும், அவரோட கண்ணை திருடி திருப்பி அவர்கிட்டயே கொண்டு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பை கொடுக்க, அங்க இருக்க இன்னொரு மேப்பை யதார்த்தமா ஓபன் பண்ண இது செத்தோட மொத்த பவர் அடங்கியிருக்க இடம்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோவும் ஹோரஸோட கண்ணை திருட போக, அப்போ அந்த வழியா மக்கள் கிட்ட இருந்து புடுங்கின தங்கத்தை வண்டி வண்டியா எடுத்துட்டு போக, அந்த வண்டியில நம்ம ஹீரோவும் குதிச்சிட அங்க இருக்க ஒரு பள்ளத்துல இந்த தங்கத்தை கொட்ட ஹீரோவும் அதுக்குள்ள போய் விழுந்துடுறான். அதுக்குள்ளதான் ஹோரஸோட கண்ணும் இருக்கு. அவனும் அந்த இடத்துல டிராப் இருக்கான்னு செக் பண்ண ஹீரோயின் கொடுத்த மேப்பை பாக்குறான். உடனே அங்க இருக்க ஒரு விளக்கை எடுத்து உயர்த்தி காட்ட, அங்க இருக்க ஒரு சில்வர் பிளேட் மேல இவனுடைய நிழல் பட 2 சைட்லயும் கூர்மையான கம்பிகள் வந்து அந்த இடத்தையே நசுக்கிட்டு திரும்பவும் பழையபடி மாறிடுது. உடனே நம்ம ஹீரோவும் அவனுடைய நிழல் அந்த பிளேட்ல படாம நடந்து போறான். எப்படியோ ஒரு வழியா அந்த டிராப்பை தாண்டி வந்துட, அடுத்து அங்க இன்னொரு டிராப் இருக்கு. நம்ம ஹீரோவும் அங்க இருக்க சர்க்கிள மிதிக்காம போக, அங்க இருக்க சிலைகள் முன்னும் பின்னுமா அசைய ஆரம்பிக்குது. அதுவும் கையில கத்தியோட எப்படியோ அந்த 2வது டிராப்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அவன் எதிர்க்க ஒரு டிராப் இருக்க, ஆனா அவன் கையில இருக்க மேப்ல 3வது டிராப்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அங்க இருக்க கண்ணை எப்படியாவது எடுக்கணுங்கிறதுக்காக அந்த பாதையில ஓடி போக, அந்த பாதையும் உடைய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் எகிரி அந்த கண்ணை எடுத்துட்டு கீழே விழுந்துடுறான். அங்க இருக்க தேள்கள் இவனை கடிக்க வர, ஹீரோட கையில இருக்க அந்த கண்ணோட வெளிச்சத்தினால அதுங்களால இவனை நெருங்க முடியல. இத பயன்படுத்தி நம்ம ஹீரோவும் அங்கிருந்து வெளியில வந்துடுறான். நேரா அங்க இருந்து நம்ம ஹீரோயினை பார்க்க போக, அங்க நம்ம ஹீரோயின் போட்ட பிளான்
இன்ஜினியருக்கு தெரிய வர அவங்க 2 பேரையும் சிறைக்கு அனுப்ப பாக்குறான். நம்ம ஹீரோவோ ஹோரஸோட கண்ணுல இருந்து வர அந்த வெளிச்சத்தை வச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அப்பவுமே அந்த இன்ஜினியர் அவங்கள விடாம அங்கிருந்து ஒரு அம்பை எடுத்து நம்ம ஹீரோயின் மேல விட்டுட அந்த இடத்துலயே நம்ம ஹீரோயின் இறந்தும் போறான். இவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஹோரஸ் இருக்க இடத்துக்கு போறான். உங்களுடைய கண்ணு என்கிட்ட தான் இருக்கு, ஆனா அதை நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னா நான் சொல்றதை நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு சொல்ல ஹோரஸும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. கடவுள்கிட்டயே நீ பேரம் பேசுறியான்னு. கண்ணு இல்லாம நம்ம ஹீரோவா எதுவும் பண்ண முடியல அவரால. கடைசியில சரி சொல்லி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹோரஸ் கேட்க என்னுடைய இறந்து போன காதலியை நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்றான். இவனும் ஹீரோயினை எப்படியாச்சும் உயிரோட கொண்டு வரணும்னு ட்ரை பண்றான். அவர் ரொம்ப தூரம் போயிட்டா இனி அவளை உயிரோட கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே ஒரு பொடியை தூவி பாதாளத்துல இருந்து ஒரு பாதுகாவலனை வர வைக்கிறாரு. வந்தவன் ஹீரோயினோட ஆத்மாவை கூட்டிட்டு போயிடுறான். அவ போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு அவரோட கண்ணை கேட்க ஹீரோ அதை கொடுக்க மறக்க ஹோரஸ் அவனை மிரட்டி அதை வாங்கிடுறாரு. இன்னொரு கண்ணு எங்க அப்படின்னு கேட்க ஒண்ணுதான் அந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொல்றான். அவன் கழுத்தை பிடிச்சு அவனை மேல தூக்க செத்த எப்படி கொல்லணும்னு எனக்கு தெரியும், ஆனா அதுக்கு பதில் என்னோட காதலியை நீங்க உயிரோட கொண்டு வரணும்னு சொல்ல இதுக்கு வேற ஒரு வழியே இருக்கு. சொர்க்கத்துக்கான நுழைவாயில அவ போய் சேரணும்னா 7 கதவுகளை தாண்டி போகணும். அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். உங்களுக்கு அந்த 7 கதவுகளை பத்தி தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேன், எல்லாரும் மறக்காம போய் பாருங்க. உன்னுடைய காதலியை உயிரோட கொண்டு வரணும்னா செத்த அழிச்சு நான் மன்னனானாதான் பாதாள தளபதி கிட்ட கேட்டு உன்னுடைய காதலியை உயிரோட கொண்டு வர முடியும். ஹீரோயினோட சடலத்தை அங்க ஒரு சவப்பெட்டியில வச்சுட்டு போயிடுறாங்க. அப்படியே இங்க ஒரு கண்ணு மிஸ் ஆனது செத்துக்கு தெரிய வர திரும்ப அதை என்கிட்ட கொண்டு வான்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு அரக்கங்கிட்ட சொல்ல அவனும் அங்கிருந்து கிளம்புறான். அப்படியே இங்க ஹோரஸ் ஒரு மலை மேல ஏறிட்டு இருக்கான். ஹீரோவும் அவனை பார்த்து நீங்க கடவுள் தானே, நீங்க பறந்தே வந்துடலாமேன்னு கேட்க ஒரு கண்ணை வச்சுட்டு என்னால உருமாற முடியாது, அதுக்கு 2 கண்ணும் வேணும்னு சொல்ல ஹோரஸோட தாத்தாவான சூரிய கடவுளை நோக்கி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே அவனுக்கு உருமாறுற சக்தியும் கிடைக்குது. இவனும் ஹீரோவை தூக்கிட்டு வானத்துல பறக்க விண்வெளியில இருக்க ஒரு பறக்கிற கப்பல போய் சேர்றாங்க. திரும்பவும் மனித உருவத்துக்கு மாறி அவங்க தாத்தா கிட்ட எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு கேட்க அந்த இடத்துல ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமான உருவத்துக்கு மாற கையில ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு கப்பலோட முனையில போய் நிக்கிறாரு. அங்க ஒரு டீமன் நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதை இவர் அட்டாக் பண்ணி வந்த இடத்துக்கே திருப்பி அனுப்ப ஹோரஸும் அது என்னன்னு கேட்க அதுதான் இருள் சக்தி, அதை தினமும் பூமியோட மறுபக்கத்துக்கு நான் அனுப்பணும், இல்லனா உங்களுக்கு சூரிய ஒளியே கிடைக்காதுன்னு சொல்றாரு. சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த படகுல இருந்து வர அந்த தண்ணி தான் எனக்கு வேணும்னு கேக்குறாரு. அது எனக்கு சொந்தமானது இல்ல, அதை நீ தாராளமா எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. ஹோரஸும் அதை ஒரு சின்ன பாட்டில்ல புடிச்சிட்டு போயிடுறாரு. பூமிக்கு வந்துட்டு இருக்கும் போதே திரும்ப மனுஷனா மாறிடுறாரு. இதை எடுக்கிறதுக்கா என்ன கூட்டிட்டு போனீங்கன்னு ஹீரோ கேட்க இத சித்தோட சக்தி நிறைஞ்ச இடத்துல போட்டோம்னா அவ அழிஞ்சிருவான்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ தண்ணி பிடிக்க தனியா போக அங்க வந்து அந்த அரக்கன் ஹீரோவை பிடிச்சி எங்க ஹோரஸ்னு கேட்க பின்னாடியே ஹோரஸ் மாசா வந்து என்ட்ரி கொடுக்க எல்லா அரக்கர் கூடயும் தனியால சண்டை போடுறாரு. முழு பவர் இன்னும் அவருக்கு கிடைக்காததுனால அடியும் வாங்குறாரு. கடைசியில எல்லாரையுமே துவம்சமும் பண்ணிடுறாரு. பின்னாடி வந்த அந்த அரக்கன் ஹோரஸ் மண்டையிலேயே ஒரு பாறையை தூக்கி போட்டுடுறான். ஹோரஸும் அந்த அருவில இருந்து கீழே விழ அவரை பிடிக்க நம்ம ஹீரோவும் குதிச்சிடுறான். மயக்கத்துல இருந்து நம்ம ஹோரஸ ஹீரோ முழிக்க வைக்க நினைவுக்கு வந்ததும் அவர் ஆயுதத்தை வச்சு பாறையோட இடுக்குல சொருகி 2 பேருமே தப்பிக்கிறாங்க. ஹோரஸ் கிட்ட தோத்துட்டு போன அந்த அரக்கனை சேர்த்து ஈவி இறக்கம் இல்லாம கொண்டுறான். இத பார்த்து அங்க இருக்க 2 பாம்பு கடவுள்கள் நாங்க அவங்கள பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இதே நேரத்துல காதல் தேவதை ஹோரஸ் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாக்க இத வில்லனும் பாத்துடுறான். மத்தவங்கள மாதிரி என்னையும் ஏமாத்த பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதத்தை எடுக்க உடனே தன்னுடைய கையில இருக்க காப்பை கழட்டிட ஆண்மாக்கள் அவங்கள கூட்டிட்டு போயிடுது. பாதாளத்துக்கு போயிட்டு இருக்க அந்த வழியிலேயே திரும்ப அந்த காப்பை போட்டுட வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்படியே இங்க கட் பண்ணி ஹாரஸ் இருக்க அந்த இடத்தை தான் காட்டுறாங்க. திடீர்னு அங்க ஒரு மணல் புயல் வர என்னன்னு பார்த்தா அந்த பாம்பு கடவுள்கள் அவங்களோட வளர்ப்பு பிராணியோட அங்க வந்திருக்காங்க. அதை பார்த்ததும் ஹோரஸ் அந்த பாம்பு விஷயத்தை தாங்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல, இங்க இருந்து ஓடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓட அந்த பாம்புகள் இவங்க மேல நெருப்ப காக்க அங்க இருந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோவோ 2 பாம்பையும் நம்மளால சமாளிக்க முடியாது, ஒன்னு நான் டிஸ்ட்ராக்ட் பண்றேன், இன்னும் ஒன்னு நீங்க கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட அவன் போறத பார்த்து ஒரு பாம்பு அவனை துரத்த ஹோரஸ் அவர் கையில இருக்க அந்த ஆயுதத்தை வச்சு அந்த பாம்போட தொண்டையிலேயே குத்திடுறாரு. அந்த பாம்பு இவரை கடிக்க வர அந்த பாம்போட வாய் பள்ளத்தோட இடுக்குல மாற்றுற மாதிரி ஆயுதத்தை வச்சு குத்தி விட்டுறாரு. அந்த இன்னொரு நாகம் நம்ம ஹீரோவை துரத்த ஹோரஸும் அது பின்னாடியே போய் அது வால் மேல ஏற அது மேல இருக்க அந்த பாம்பு கடவுளோட கழுத்தை அதோட கட்டி வச்சிட மலை உச்சியில இருந்து கீழே விழுந்துருது. ஹோரஸ் மட்டும் கீழே குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறாரு. அந்த அடிபட்டு இருந்த இன்னொரு பாம்பு இவங்களை திருப்பி தாக்க வர அந்த இடத்துக்கு அந்த காதல் தேவதை வர இந்த காதல் தேவதையோட பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களால யார வேணா அவசியம் பண்ண முடியும். அந்த பாம்பையே கண்ட்ரோல் பண்ணி அது வாயில இருக்க ஈட்டி எடுத்து உனக்கு ரொம்ப குளிருது இப்போ உன்னை நீயே எரிச்சுக்கோன்னு சொல்ல அந்த பாம்பு அது மேலே நெருப்ப கக்க அந்த இடத்துலயே அந்த பாம்பும் அந்த பாம்பு கடவுளும் இறந்து போயிடுறாங்க. அந்த 3 பேருமே அங்க இருந்து கிளம்ப ஹோரஸ் சித்த கொல்றதுக்கு
கொல்றதுக்கு போட்டிருக்க பிளான பத்தி சொல்றான். இதை கேட்ட அந்த காதல் தேவதை சித்தோட பவர் ஒழிக்கப்பட்டிருக்க அந்த பிரமிட்குள்ள போகணும்னா அங்க இருக்க ஒரு பூதத்தோட கேள்விக்கு பதில் சொல்லணும். இதை கேட்ட போரிஸும் அறிவின் கடவுள் கிட்ட போயிட்டு நம்ம ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்றாரு. ஆரம்பத்துல முடியாதுன்னு சொன்னாலும் அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்லிடுறாரு. இவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிரமிட் கிட்ட வந்துட இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த இடத்த ஒரு பூதம் காவல் காக்குது. நீங்க உள்ள போகணும்னா என்னோட கேள்விக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்க ஆரம்பிக்குது. எனக்கு கடந்த காலம் கிடையாது, ஆனா எதிர்காலம் உண்டு. என்னை யாருமே பார்த்ததும் கிடையாது, இனி பார்க்கவும் முடியாது. நான் யாருன்னு கேட்க அதுக்கு அறிவின் கடவுளோ கட்டளைன்னு சொல்றாரு. தவறுன்னு சொல்லிட்டு அடிக்க வர நம்ம ஹாரஸ் அந்த அடியை வாங்கிக்கிறாரு. தூய்மைன்னு செகண்ட் டைம் சொல்ல திரும்பவும் ஹாரஸ் வந்து அடி வாங்கிக்கிறாரு. கடைசியா புத்தின் கடவுள் நாளைன்னு சொல்ல சரியான விடை நீங்க உள்ள போலாம்னு சொல்லிடுது. சந்தோஷத்துல எல்லாருமே முன்னோக்கி போக போரஸும் காதல் தேவதையும் ஒரு டிராப்ல மாட்டிக்கிறாங்க. அங்க வந்து அந்த வில்லன் புத்தியின் கடவுளோட மூளையை எடுத்துட என்கிட்ட எல்லா கடவுளோட சக்தியும் கிடைச்சிருச்சு, இது மட்டும்தான் பாக்கி, என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே நேரத்துல நம்ம ஹீரோ அந்த பாட்டில இருந்த தண்ணிய அந்த வால்கனோ மேல ஊத்த போறான். அப்படி ஊத்திட்டா சேர்த்து அழிஞ்சிருவான். உடனே அதுக்கு அந்த வில்லனும் உன்னோட காதலி இறந்துட்டா, இனி யாராலையும் அவளை உயிரோட கொண்டு வர முடியாது. போரஸ் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கான், இங்க இருக்க எந்த கடவுளுக்குமே அந்த பவர் இல்லைன்னு சொல்லிடுறான். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஹோரஸ் கிட்டே திரும்ப கேட்டுக்கோன்னு சொல்ல ஹோரஸும் சைலண்டா இருக்க வில்லனும் அந்த தண்ணிய வாங்கி கீழே கொட்டிடுறான். நீங்க எல்லாருமே இங்கேயே கிடந்து சாவுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அங்க இருக்க எல்லாருமே அங்கிருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. கடவுள் இப்படிதான் எல்லாரையும் ஏமாத்தீங்களான்னு ஹீரோ போரஸ பார்த்து கேட்க அங்க இருக்க காதல் தேவதை போரஸ் பண்ண தப்புக்காக பாதாள தளபதியை திரும்ப கூப்பிட்டு ஹீரோவோட காதலி அந்த நுழைவாயில தாண்டி போகணும், அவகிட்ட எந்த ஒரு செல்வமும் இல்லைன்னு சொல்ல நீங்க கேக்குற விஷயம் ரொம்பவே பெருசு, அதுக்கு நீங்க விலை உயர்ந்த பொருளை கொடுக்கணும்னு சொல்ல இந்த காப்பு ஓகேவான்னு சொல்லிட்டு காதல் தேவதை கேட்க அதுக்கு தளபதியும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல ஹீரோவோட கையாலேயே அவன் காதலிக்கு அந்த காப்பை கொடுக்க அனுமதி கொடுன்னு சொல்ல நடுவுல ஹோரஸ் வந்து அதை தடுக்கிறாரு. நம்மளால அவன் காதலியை கொண்டு வர முடியாது, ஆனா என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு போரஸ் கையில அந்த காப்பை கொடுக்க அடுத்த நொடி பாதாள அரக்கர்கள் காதல் தேவதைய தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹோரஸும் அழுதுட்டே காப்பை ஹீரோ கிட்ட கொடுக்கறான். தளபதியும் ஹீரோவை அந்த பாதாள உலகத்துக்கு கூட்டிட்டு போக அந்த கடைசி நுழைவாயில்ல சிலர் ஜட்ஜுங்க இருக்காங்க. அவங்களுக்கு எதிர்க்க இருக்க ஒரு தராசுல இவங்க கொண்டு வந்த கோல்டு வைக்கிறாங்க. அந்த கோல்டோட வெயிட் கீழே இறங்கினா சொர்க்கத்துக்கு போவாங்க. இப்ப கூட ஒரு பணக்காரன் சொர்க்கத்துக்கு போக அடுத்து நம்ம ஹீரோயின் போய் நிக்க அங்க வந்த ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த காப்பை கொடுத்துடுறான். அதே நேரத்துல இங்க நம்ம வில்லனை தான் காட்டுறாங்க. அவன் வேல்கனோக்குள்ள இருந்து வெளியில வரான். என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா கடவுளோட பவரும் அவனுக்குள்ள இருக்கு. புத்தியின் கடவுளோட மூளை, ஒசேரியஸோட இதயம், நம்ம ஹோரஸோட ஒரு கண்ணு, காக்கும் கடவுளோட ரெக்க, எல்லா கடவுளோட சக்தியும் ஒன்றிணைஞ்சு இவங்க அப்பாவை பார்க்க போறான். இந்த உலகத்தையே நான் ஆள போறேன், எனக்கு சாகா வரம் வேணும் அப்படின்னு கேட்க சூரிய கடவுளும் அந்த சக்தியை என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த சக்தியை நான் உனக்கு கொடுத்துட்டா இந்த உலகமே அழிஞ்சிரும்னு சொல்றாரு. நான் உலகத்தை உருவாக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு உருமாற அவங்க அப்பாவோட தாக்குதல் அவனை ஒண்ணுமே பண்ணல. என்னுடைய ஆயுதத்துல இருந்து வர அந்த சக்திய எந்த கடவுளாலையும் உள்வாங்கி கொள்ள முடியாது, நீ எப்படி பண்ணன்னு கேட்க நான் கடவுள் இல்ல கடவுள்கள் அப்படின்னு சொல்றான். அவர் ஆயுதத்தாலேயே அவரை குத்தி விண்வெளியில போட்டுறான். அதே நேரத்துல அந்த பாதாள உலகமும் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்க தளபதியும் அதை தடுத்து நிறுத்துறாரு. என்னால இதை தனியா தடுக்க முடியாது, உடனே இந்த விஷயத்த ஹோரிஸ் கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பி வைக்கிறாரு. அவனும் ஹோரிஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல ரெண்டு பேருமே வில்லனை தடுக்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. சூரியன் இல்லாததுனால அந்த இருள் சக்தி பூமிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஹோரிஸும் வில்லனும் அதே இடத்துல சண்டை போட ஸ்டார்டிங் சீன்ல ரெண்டு கண்ணை வச்சிட்டு இருக்கும் போதே வில்லனை தோக்கடிக்க முடியல. இப்போ ஒரு கண்ணை வச்சுட்டு எப்படி ஜெயிக்க முடியும்? இதுல அந்த வில்லனோட உடம்புல ஏகப்பட்ட கடவுளோட சக்தி வேற இருக்கு. அதனால ஹோரிஸ புரட்டி எடுத்துடுறான். கடைசியா ஹோரிஸ கொன்னுடலாம்னு சொல்லிட்டு ஆயுதத்தை எடுத்துட்டு வர அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ண வில்லனோட தலையில இருந்த ஹோரிஸோட இன்னொரு கண்ணையும் எடுத்துடுறான். வில்லனும் ஹீரோவை தூக்கி கீழே போட்டுட ஹீரோவும் அவன் கையில இருக்க கண்ணை ஹோரிஸ நோக்கி தூக்கி போட அவன் இன்னொரு பள்ளத்துல கீழே விழ போறான். இத பார்த்த ஹோரிஸ் அந்த கண்ணை தான் எடுப்பாருன்னு பார்த்தா ஆனா ஹோரிஸ் அதை பிடிக்கிறதுக்கு பதிலா தான் மேல நம்பிக்கை வச்ச ஹீரோவை காப்பாத்துறாரு. ஆனா வில்ல அவங்க தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் ஆயுதத்துல இருந்து லாவாவை வழிய வைக்கிறான். வெப்பத்தை தாங்க முடியாம ஹோரிஸ் கைய விட உடனே ஹோரிஸ் உருமாறுறாரு. நம்ம ஹீரோவையும் காப்பாத்திடுறாரு. எப்படி ரெண்டு கண்ணு இல்லாம உருமாற முடியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க என்னோட சக்தி என்னோட கண்ணுல இல்ல, மக்களுக்கு உதவி செய்யற என்னோட எண்ணத்துல இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோக்கு வயித்துல அடியும் பட்டு இருக்க அப்படியே அங்க இருந்து வில்லன் கூட சண்டை போட போறாரு. போட்டுட்டு வில்லன் கிட்ட இருக்க அந்த ரெண்டு ரெக்கையும் உடைச்சு எடுத்துடுறான். கடைசியில வில்லனோட வயிற்றுலயே அந்த ஆயுதத்தை இறக்கிடுறான். வில்லனும் அந்த இடத்துலயே அழிஞ்சு போயிடுறான். உடனே ஹோரஸ் சூரிய கடவுளை நோக்கி போக விண்வெளியில அவரை கண்டுபிடிச்சு அவர் கையில அந்த ஆயுதத்தை வைக்க அவருக்கு உயிர் வந்துடுது. அந்த இருள் சக்திய மறுபடியும் அடிச்சு அனுப்பி விட்டுறாரு. நம்ம ஹோரஸும் பூமிக்கு திரும்பி வர ஒரு குட்டி பொண்ணு அவரோட கண்ணையே அவர்கிட்டயே ஒப்படைக்கிறா. அந்த போராட்டத்தோட முடிவுல அடிபட்டு இருந்த நம்ம ஹீரோ இறந்து போயிடுறான். அவனுடைய சடலத்தை அவன் காதலியோட சவப்பெட்டியில வைக்கிறாரு நம்ம போரஸ். அந்த இடத்துக்கு சூரிய
சூரிய கடவுளும் வர, "நீ பண்ண உதவினால தான் பூமி அழியாம இருக்கு. உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்க, எனக்காக உயிர குடுத்த இவங்க 2 பேருக்கும் திரும்ப உயிர குடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நீ கேட்டதையே நான் குடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் உயிர குடுத்துடுறாரு. சூரிய கடவுளும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. திரும்பவும் ஹோரஸ்க்கு முடிசூட்டு விழா நடக்குது. இறந்து போன எல்லா கடவுளுக்கும் திரும்ப உயிர குடுத்துடுறாரு. "நீ ஹோரஸோட அமைச்சரே நம்ம ஹீரோ தான். இனி நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா நகைகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. நல்ல எண்ணங்கள் இருந்தாலே போதும்னு சொல்லிடுறாரு. அப்படியே முடிசூட்டு விழாவும் முடியுது. நம்ம ஹீரோவையும் தனியா கூப்பிட்டு, "கொஞ்ச நாளைக்கு நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். நீ தான் இவங்கள பாத்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காதல் தேவதைய காப்பாத்த கிளம்புறாரு. அப்படியே இங்க இந்த கதையும் முடியுது. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.